உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. ஆமென். அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 7 மாதங்களை கடந்து இன்றைக்கு 8வது மாதத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நாட்களும் தேவன் கண்ணின் மணி போல
நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஆபத்துகள், ஒரு சேதமும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கண்ணின் மணி போல தேவன் நம்மை காத்து நடத்தி இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் தொடர்ந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் இம்மாத தியான செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட படகில் சென்று கொண்டிருக்கிறார். மிகுந்த களைப்பின் காரணமாக அந்த படகில் ஆண்டவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். படகு கடந்து போய் கொண்டிருக்கிறது, நடுக்கடலை கடக்கிறது. சுகமாய் போய் கொண்டிருந்த பிரயாணத்தில் திடீரென்று இடையூறுகள் எழும்புகிறது. கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது, படகுக்குள் தண்ணீர்கள் கடந்து வருகிறது. படகு மூழ்கிவிடுமோ என்கிற ஒரு பயப்படுகிற சூழ்நிலை எழும்புகிறது. சீஷர்கள் வேகமாக தண்டு வலிக்கிறார்கள், எப்படியாவது கரை சேர்ந்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. கடல் நீர் படகுக்குள் நுழைந்து அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை வரும் பொழுது சீஷர்கள் பயத்தோடு கூட உறங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கூப்பிடுகிறார்கள், கதறுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று காற்றை அதட்டுகிறார். கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். உடனே காற்று நிற்கிறது, மிகுந்த அமைதல் உண்டாகிறது. இதற்கு முன்பதாக மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்கள் இப்பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது என்று பிரமிப்போடு பார்க்கிறார்கள். இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். அருமையானவர்களை, இந்த சம்பவத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க இருக்கிறேன். அன்பானவர்களே, நமது கர்த்தர் நொடி பொழுதிலே பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கிரியை செய்வதற்கு, அவர் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சில நிமிடங்கள், நொடி பொழுதுகள் ஆண்டவருக்கு போதுமானதாக இருக்கிறது. சில மணி நேரத்துக்கு, நிமிடங்களுக்கு முன்பதாக வரைக்கும் மரண பயம், வாழ்வா சாவா என்கிற போராட்டம், படகு மூழ்கிவிடும், நாம் என்ன ஆக போகிறோம் என்கிற ஒரு கலக்கம். ஆனால் நொடி பொழுதிலே ஒரு மாற்றம், மிகுந்த அமைதல், ஆச்சரியம், பிரமிப்பு. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கீதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நடக்கிறது உண்மையா இல்லது கனவா? நம்ம ஒரு சில டைம் கேட்போம், இதெல்லாம் உண்மையா அல்லது கனவான்னு கேட்போம். கிள்ளி பார்த்து கொள்வோம், உண்மைதான். சீஷர்கள் அந்த படகிலே நின்று தங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், இது உண்மையா கனவா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, இப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சூழ்நிலைகள் அப்படியே மாறி போனது. எனக்கு அன்பான சகோதரனே, கவலையோடு, பயத்தோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரமான இருதயத்தோடு, என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப்போகிறோம், என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நொடி பொழுதில், ஒரு கனப்பொழுதில் அத்தனையையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி, தகப்பனே, மனிதரிடம் இந்த பிரச்சனையை நாங்கள் கொடுத்தால் நாள் கணக்கில் ஆகும். அரசாங்கம் ஆண்டவரே இந்த பெருங்காற்றை அடக்க, ஆண்டவரே நிலைமைகளை சீர் செய்ய மாத கணக்காக எடுத்துக்கொள்ளும். ஆனால் எங்கள் தேவன் ஒரே ஒரு வார்த்தை, காற்று நிற்கிறது, கடல் அடங்குகிறது, மிகுந்த பயம் நீங்கி மிகுந்த பிரமிப்பு உண்டாகிறது. நடப்பது கனவா நினவா என்கிற ஆச்சரியம். 2 கரங்களை உயர்த்தி எங்களுடைய திருச்சபையில் உலாவி வாரும். கவலை, பயம், கலக்கம், ஆண்டவரே கண்ணீர், குழப்பம், என்ன செய்வது, என்ன நடக்கப் போகிறது, ஆண்டவரே யாரிடத்திற்கு போவோம்? உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எழுந்தருளும், அதட்டும், மாற்றங்களை ஏற்படுத்தும்.
உம்முடைய ஜனத்தை சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே கொண்டு வந்து நிறுத்துவீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நமது தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற தேவன். அந்த ஆழமான நம்பிக்கை அன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் இருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்தில் காணப்பட்டாலும் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் முற்றிலுமாய் சூழ்நிலை தலைகீழாக மாறும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை ஜனங்களுக்குள் காணப்பட்டது. எனக்கு அன்பான சகோதரனே, இந்த வார்த்தைகளுக்குள் செல்லுவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற கடினமான பாதைகள், மனுஷரால் மாற்ற முடியாத ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் நொடி பொழுதிலே கர்த்தரால் மாற்ற முடியும். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்திருக்கிற சம்பவம் என்றாலும் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏராளமான குறிப்புகள் இருந்தாலும் நேரம் கருதி நான் சுருக்கமாக 3 குறிப்புகளுக்குள்ளாய் இந்த செய்தியை நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். முதல் குறிப்பாக கவனியுங்கள், நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க விரும்புகிற தேவன் முதலாவதாக நம்முடைய சுற்றுப்புறத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறார். வாசியுங்கள் 35ஆம் வசனம், மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அது அப்படியே மாறி போகும். அப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன் முதலாவதாக என்ன செய்கிறார்? சீஷர்கள் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் எங்கே இருக்கிறார்கள்? திரளான ஜனக்கூட்டத்துக்கு நடுவே இருக்கிறார்கள். நீங்கள் இதுக்கு முந்தின சம்பவம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தின் முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அநேக ஜனங்கள் அவரை சுற்றிலும் இருக்கிறார்கள். எங்கே ஆண்டவர் போனாலும் அவர் தனியாக இருக்கிறதே இல்லை, ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து இருக்கிறது. ஏனென்றால் அநேக அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நடப்பிக்கிறபடியினால் அவரை எப்பொழுதும் ஜனங்கள் தேடி சென்றார்கள். சாதாரண சாமானிய மக்கள் மாத்திரம் கர்த்தரை தேடி செல்லவில்லை, 100 அதிபதிகள் தேடி சென்றார்கள். ராஜாக்கள் ஆண்டவரை பார்க்க, அவருடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவரை எப்பொழுதும் ஜனங்கள் தேடி சென்றபடினால் அவரை சுற்றிலும் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. சீஷர்கள் எங்கே இருந்தார்கள்? இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்திற்குள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். ஜனங்களுக்குள் இருக்கிறதான அசுத்தமான வல்லமைகளை, சாத்தானின் கிரியைகளை உடைத்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். எங்கு போனாலும் அவருக்கு வரவேற்பு, மரியாதை, கனம் நிறைவாய் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எங்கே போனாலும் தனியாக போகிறதில்ல, 12 சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம், கனம் சீஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நம்ம ஊரில் அரசியல் தலைவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் சில கையாட்கள் இருப்பாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. அரசியல்வாதிகள் தனியாக இருக்க மாட்டாங்க. போனால் ஒரு கார் போகாது, 10 கார் போகும். பிஏ இருப்பாங்க, அவங்க தெரிஞ்ச அறிமுகமானவங்க, நெருக்கமானவங்க இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தில் இந்த கூட இருக்கிற பிஏ, அந்த கார் டிரைவருக்கு கூட அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இவங்களையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த அரசியல் தலைவர்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா நம்ம முடிச்சுக்கலாம். அந்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிற அதிகாரம், முக்கியத்துவம் கூட இருக்கிற உடன் ஆட்கள், அறிமுகமானவர்கள், கார் டிரைவர் உட்பட எல்லாருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். அவரோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கும் அந்த முக்கியத்துவம், அந்த புகழ், அந்த மரியாதை எல்லாமே கிடைக்கிறது. கவனிங்க, இந்த புகழ், இந்த மரியாதை, இந்த கனத்திலேயே சீஷர்கள் தொடர்ந்து இருந்தால் இவர்களை உருவாக்க முடியாது. இவர்கள் மூலமாக தேவனது நோக்கம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தேவன் நடத்தி செல்லுகிற அக்கறை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதற்கு முன்பதாக ராஜ வரவேற்பு, முக்கியத்துவம், மரியாதை, கனம், புகழ், ஹீரோ போல இருந்தாங்க சீஷர்கள். இப்போ ஆண்டவர் எங்கே கூட்டு போறார்? வாங்க அக்கறைக்கு போகலாம். அந்த கடலை தாண்டி போகிறாங்க. நடுக்கடல், கொந்தளிக்கிற கடல், பெரும் அலைகள் எழும்புகிறது. அந்த படகு
கடலுக்குள் மூழ்கிறது போல இருக்கிறது, வாழ்வா சாவா என்கிற போராட்டம். ஹீரோ போல இருந்த சூழ்நிலையை மாற்றி பரிதாப சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார். அன்பானவர்களே, தேவனது நோக்கம் நமக்குள் நிறைவேற, தேவன் நம்மை உருவாக்க சில பாதைகளில் நம்மை நடத்துவார். எப்பொழுதும் போல ஒரே போல நடத்த மாட்டார். போன மாதம் ஒருவேளை நமக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலையா, இந்த மாதம் கொஞ்சம் தடைகளான சூழ்நிலையாக இருக்கும். போன வாரம் நல்ல ஆரோக்கியமாக, இந்த வாரம் சில கஷ்டங்களாக இருக்கும். எதற்காக? ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறார்? ஆண்டவர் இந்த பாதைகளில் நடத்துவதற்கு காரணம் நம்மை உருவாக்க, நம்மை தேறினவர்களாக மாற்ற. சில நேரம் சந்தோஷமான பாதையில் நடத்துகிற தேவன் சில நேரம் கண்ணீர் நிறைந்த பாதையில் நடத்துவதற்கு காரணம் தேவனது கரத்தில் வல்ல கருவிகளாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, வேதத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கம் சந்தோஷம், புலம்பல் ஆனந்த களிப்பு, சுகம் பலவீனம், குறைவு நிறைவு, உயர்வு தாழ்வு, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற வசனங்கள். இப்படி வித்தியாசமான அனுபவங்களை, சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற ஒரு நபர் தான் தேறின ஒரு நபராக, ஒரு பலமிக்க ஒரு பாத்திரமாக மாற முடியும். அந்த மனநிலை, அவர்களுடைய பக்குவம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக மாற முடியும். ஒரு இரும்பு நல்ல கருக்கான கூர்மையான பட்டயமாக எப்படி மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கினியில் தூக்கி போடுவாங்க. அக்கினியில் சரி பண்ணி மறுபடியும் அதை தூக்கி தண்ணியில் போடுவாங்க. அக்கினியும் தண்ணீரும் சேர்ந்து 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 அந்த பட்டயத்தை என்ன பண்ணுது? கருக்காக்குது, ரொம்ப ஹார்டன் பண்ணுது. அந்த பட்டயத்தை அப்படியே ஷார்ப் பண்ணிட்டா எப்படிப்பட்ட காரியத்தையும் அது வெட்டக்கூடிய அளவுக்கு பலமிக்க கருவியாக மாறுது. ஒரு பக்கம் அக்கினி, அப்படி அக்கினிக்கு நேர் எதிர் தண்ணீர். இந்த கூர்மையான கருக்கான ஒரு கருவியாய், ஆயுதமாய் மாற்றுவதற்கு இந்த அக்கினி, அதற்கு எதிரான தண்ணீர் பயன்படுகிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, ஒரு இராணுவ வீரன் ஒரு பலமிக்க வீரனாய் மாற வேண்டும் என்றால் கடினமான பயிற்சிகளுக்குள் அவன் கடந்து போக வேண்டும். அவன் எடுக்கிற கடினமான பயிற்சி தான் நாளுக்கு நாள் அவன் உருவாக்கப்பட்ட தளபதியாக, பெரிய பெரிய பதவிகளில் அதிகாரியாக உட்காருகிறவனாக மாறுகிறான். சீஷர்களை கர்த்தர் வலிமையான பாத்திரமாய் மாற்ற அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கவனியுங்கள் அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளிலே உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை ஹீரோக்களை போல நிறுத்துவதும் தேவனது கரத்தில் தான் இருக்கிறது. பரிதாபமான கண்ணீர் பயம் நிறைந்த பாதைகளில் நடத்துவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஏன் இந்த பாதைகளை அனுமதிக்கிறார் என்றால், நாம் வல்லமையான ஒரு பலமுக்க ஆசீர்வாதமான பாத்திரங்களை மாற வேண்டும் என்பதற்காக. அதனால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே சீஷர்கள் சொல்லவில்லை, வேண்டாம் ஆண்டவரே, இங்கேயே இருந்து விடலாம், இங்கேயே சொகுசாக இருக்கிறது, சொல்ல விடவில்லை. ஆண்டவரே, நீர் எந்த பாதையில் நடத்தினாலும் உமது சமூகத்தை பிடித்து கொண்டு, உமது கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் கடந்து போவோம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் சொல்லுகிறோம், அப்பா, நீர் நடத்துகிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது உயர்வானாலும் அது தாழ்வானாலும், அது எப்படிப்பட்ட பாதையானாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாமல் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து நீர் நடத்துகிற பாதைகளில் நாங்கள் நடப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்ன லிஸ்ட் சொல்றான்? உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், வேற எந்த ஒரு சூழ்நிலையானாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, நம்ம பிரிக்கவே முடியாது. அவன் சொல்ற அந்த சூழ்நிலை பாருங்க, உயர்வு தாழ்வு, மரணம் ஜீவன். ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளில் ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, திருச்சபையை நடத்துகிறார், தேவ ஜனங்களை நடத்துகிறார். எதற்காக நடத்துகிறார் என்றால், தேவனுடைய அன்புக்குள் மாறாமல் நிலைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே குற்றம் சாட்டுகிறவர்களாக, ஏன் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது, ஒரு எப்படி இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் போனுமால், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றீர் அப்படின்னு சொல்லுகிறோமா, முறுமுறுக்கிறோமா, அல்லது உயர்வானாலும் தாழ்வானாலும்? முதல் பாடல் பாடினோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலும் நீரே,
என்னுடைய தாழ்விலும் நீரே, என்னுடைய இன்பத்திலும் நீரே, என்னுடைய துன்பத்திலும் நீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டோம், ஆண்டவரை குற்றம் சுமத்த மாட்டோம், ஆண்டவரை உயர்வில் மாத்திரம் வந்து ஆராதனை பண்ணிட்டு தாழ்வு வரும்போது சபை கூடி வருவதில் நிறுத்திவிட மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இந்த காலவெளியிலே அன்பானவர்களே, தேவன் நடத்துகிற பாதையில் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவது குறிப்பாக, தேவன் செயல்படாத அமைதியான நேரத்தில் நமது விசுவாசம் எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். கடந்த வாரம் யோபுவை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? தியானித்தோம். யோபு முன்னாடி போகிறான், பின்னாடி போகிறான், வலதுபுறம் தேடுறான், இடதுபுறம் தேடுறான். எப்படி தேடினாலும் தேவன் அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. தேவன் அமைதியாக இருக்கிறார். அவரை காண முடியாதபடி அவர் ஒளித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் யோபுனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? போன மாதம் தியானித்தது தான். அவர் எனக்கு மறைந்திருந்தாலும் நான் அவருக்கு மறைந்திருக்க மாட்டேன், நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை தேவன் அவரை பார்க்க முடியாதபடி எனக்கு மறைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் எப்பொழுதும் என்னை காண்கிறபடி நான் அவருக்கு முன்பதாக உத்தமமாக நான் நிற்பேன். இதுதான் யோபுனுடைய விசுவாசம். சுத்த பொன்னா ஜொலித்தது. கொந்தளிக்கிற கடலில் அமிழ்ந்து விடுகிறது போன்ற அந்த படகுல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அயர்ந்த நித்திரை கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அயர்ந்த நித்திரை நமக்கு ரெண்டு செய்தியை சொல்லுகிறது. அவருடைய அமைதி, அவருடைய அயர்ந்த நித்திர தூக்கம் நமக்கு இரண்டு விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, முதல் செய்தி என்னவென்றால், தேவனது திட்டம் நிறைவேறாமல் மரணம் முந்திக் கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அயர்ந்த நித்திரை கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், படகு அமிழ்ந்தாலும் மரணம் என்னை சந்திக்காது. சீஷர்கள் எதுக்கு அலறாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் சாகிறது, உமக்கு கவலை இல்லையா? சீஷர்கள் செத்தா அந்த படகுல இருக்கிற ஆண்டவர் இயேசுவும் தானே சாக போறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தெளிந்த ஒரு நம்பிக்கை, தேவனது திட்டம் நிறைவேறாமல் மரணம் என்னை முந்திக் கொள்ளவே முந்திக் கொள்ளாது. தேவனது திட்டம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரிக்க வேண்டும். அவர் சிலுவையிலே பாவ பலியாக மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கிற ஒரு பரிகாரியாக அவர் மரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய அயர்ந்த நித்திரை, அந்த டீப் ஸ்லீப்பிங், அமைதியான நேரம் எதை காட்டுகிறன்னா, தேவனது திட்டம் எனக்குள் எவ்வித தடையும் இல்லாமல் நிறைவேறும். இதுதான் காட்டுகிறது. அருமையானவர்கள், இந்த கடல் கொந்தளிப்பு மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணம் விழுங்கும்படி 2-3 சூழ்நிலைகள் வந்தது. 2 வயசு கூட ஆகலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்ய கட்டளையிடுகிறான் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில். அப்போ இயேசுவையும் கொலை செய்ய தேடுறாங்க. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கிறார். அதற்கடுத்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்கிற நாட்களில் அவரை கல்லெறிந்து கொல்லும்படி, அவரை மலை உச்சியிலிருந்து தள்ளும்படி பலவிதமான மரண சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு வருகிறது. ஆனால் ஒன்றும் பிதாவினுடைய திட்டம் அவருக்குள் நிறைவேறுகிற வரைக்கும் மனுஷன் சத்ரு எடுத்த அந்த மரண இருளின் பாதைகள் தோல்வியிலே முடிந்தது. அதனால் அவருக்குள் நல்ல ஒரு நம்பிக்கை, தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் சிலுவையிலே மரிப்பது. அதற்கு முன்பதாக கடல் எத்தனை கொந்தளித்தால் என்ன, மனுஷன் சத்ரு எத்தனை சதி திட்டம் போட்டால் என்ன, மரணம் எனக்கு நேரிடவே நேரிடாது. இந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் கொந்தளிக்கிற கடல் அலைகளுக்கு மத்தியிலும் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? தேவனது திட்டம் ஒன்றே நிறைவேறும். அதற்கு முன்பதாக எத்தனை ஆபத்துகள் எழும்பி வந்தாலும் அவைகளை கர்த்தர் அடக்கி போடுவார். சீஷர்களை ஆண்டவர் அப்படித்தானே அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்திருக்கிறாரே, உங்களை உலகமெங்கும் நான் அனுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். ஆண்டவருடைய அழைப்பு அதுதானே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். தேவனது அழைப்பு அது அல்லவா? நடுக்கடலிலே மடிந்து போவது
தேவனது திட்டமாக இருக்காதே. அப்படி என்றால் கடினமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்ன நினைத்தார் என்றால், பிதாவினுடைய திட்டம் எனக்குள் நிறைவேறாமல் இந்த பிரச்சனைகள் என்னை ஜெயிக்காது. இந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருந்திருக்கணும்னா சீஷர்களுக்குள்ள இருந்திருக்கணும். ஆனால் அவங்க பயந்து நடுங்கி, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலையே இல்லையா என்று ஆண்டவரை கேள்வி கேட்கிறார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்து கொண்டு இருக்கிறார்கள். சத்துரு பல போராட்டங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் தேவன் உங்களை அழைத்த அழைப்பு, அவரது கிருபை வரங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனது திட்டம் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் மனிதனால், சத்துருவால் ஜெயிக்கவே முடியாது. ஆரம்பத்தில் பேதுரு சொன்னவன் தான் இப்படி, நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருடைய தூக்கத்தை அவனால் புரிஞ்சு கொள்ள முடியல ஆரம்பத்தில். ஆனால் பின்னாட்களில் நான் சொன்னேன் பாருங்க, ஆண்டவர் உயர்வு தாழ்வில் ஏன் கொண்டு போகிறார், பலவிதமான சூழ்நிலையில் ஏன் நடத்துகிறார், அவனை டியூன் பண்ண, அவனை உருவாக்க, பலப்படுத்த இவன் பேதுரு ரெடி ஆயிட்டான். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஏரோது ராஜா யாக்கோபுவை பட்டயத்தினால் கொலை செய்கிறான். மறுநாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவை கொலை செய்ய அவன் கட்டளை போட்டுடுறான். பேதுரு மறுநாள் பட்டயத்தினால தலை வெட்டுப்பட்டு மறிக்க வேண்டும், கட்டளை போட்டாச்சு. ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சேவகர்களுக்கு நடுவே சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அந்த படகுல கொந்தளிக்கிற கடல் அலைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு சுகமாக தூங்கினார் பாருங்க. தேவ திட்டம் நிறைவேறாமல் எவ்வளவு கடல் கொந்தளிச்சாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏரோது ராஜாவே, நீ என்ன சட்டம் போட்டாலும் தேவன் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, இந்த திருச்சபை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் தான் நிறைவேறும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய அந்த சமாதானத்தில் அவன் அமைதியாக படுத்து கொண்டு இருக்கிறான். தூங்க இல்லாமல் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? நான் ஒரு சிலரை கேட்பேன், நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். எங்கே பாஸ்டர் தூக்கம் வருது? சில பிரச்சனைகளெல்லாம் நினச்சா எனக்கு தூக்கமே வரலை. அன்பானவர்களை, நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், நீங்கள் சுகமாய் இளைப்பாற கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. நீங்கள் படுக்கையில் படுக்கும் பொழுது நீங்கள் கவலை, கலக்கம், கண்ணீர் என்று கலங்கி கொண்டிராதபடி சமாதானத்தோடு கூட தூங்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 4:8 வாசியுங்கள். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அருமையானவர்களே, கடும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தாவீது இருக்கிறான். ஒரு குருவியை வேட்டையாடுவது போல தாவீதை சவுலின் இராணுவம் வேட்டையாடி கொண்டிருக்கிறது. எங்கேயாவது நீங்கள் தாவீதை பார்ப்பீர்களானால் அவனை கொன்று போடுங்கள். ஒரு இராணுவமே ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முப்படைகள் ஒரு மனுஷனை தேடின்னு இருக்குது. சுலபமாக சுட்டு தள்ளிடலாம். ஒரு வேட்டைக்காரன் குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளிடலாம். ஆனால் தாவீது சொல்கிறான், கெபியில் படுக்கும்போது, காட்டில் படுக்கும்போது சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். படுக்கிறான், நல்லா தூங்கிடுறான். சவுல் தேடிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நான் விழித்து எழுந்தா ஆண்டவரே எழுவனா இல்லை அப்படியே தூக்கத்திலேயே உயிர் போகுமா தெரியல. ஆனால் அவன் நல்ல டீப் ஸ்லீப். அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனசில் இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய திட்டம் நான் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக வீற்றிருக்கணுன்றது. சவுல் ஒருவேளை தடுக்கலாம், ஆனால் தேவ திட்டம் எனக்குள் நிச்சயமாய் நிறைவேறும். அவன் கெபியில் காடுகளில் சுகமாக படுக்கிறான். அன்பானவர்களே, சமாதானமாக இருங்க. உங்களுடைய இருதயத்தில் கவலை, கலக்கம், கொந்தளிக்கிற அலை போல எழும்புமானா உங்களுடைய விசுவாசம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. உங்களுடைய விசுவாசம் குறைவு. சீஷர்கள் ஆண்டவர் இந்த சம்பவத்தில் என்ன சொல்றாரு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? அப்போ உங்களுடைய பிரச்சனை உங்களை தூங்க விடலை, உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை அள வச்சுட்டே இருக்குதுன்னா உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசம் அல்ல. சாதாரண பேதுருவை பலமிக்க பாத்திரமா ஆண்டவர் மாற்றுவதற்கு
அவனை இப்படி நடத்தின தேவன் நம்மையும் நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் நடத்துகிற பாதைகள் நாங்கள் பயந்து அலறுவதற்கு அல்ல, நாங்கள் ஆவியிலே பலப்படுவதற்கு, விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நிச்சயமா நம்மை ஒரு சேதமும் அணுகவே அணுகாத அருமையானவர்களே. இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திரை சொல்லுகிற 2வது பாயிண்ட்டுக்குள்ள போகிறேன். தேவனது நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்னேன். ஒருத்தன் தேவனது நோக்கத்துக்கு நேர் எதிராக செயல்பட்டான், ஆனால் அவன் கூட அயர்ந்த நித்திரை பண்ணான். யார் தெரியுமாவே? யோனா. ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றார், நீ நினிவேக்கு போய் என்ன பண்ணு, எச்சரி, பிரசங்கம் பண்ணு, ஜனங்கள் மனம் திரும்பணும். ஆனா யோனாவுக்கு நினிவே போறதுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்றான்? தர்ஷீஸுக்கு போறதுக்கு கப்பல் ஏறுறான். நான் நினிவேக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் ஜனங்களை எச்சரிக்க மாட்டேன், நான் மனம் திரும்ப ஊழிய செய்ய மாட்டேன். அவங்க பண்ண பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு அந்த பட்டணம் இடிஞ்சு விழணும். இப்படி தான் யோனாவனுடைய எண்ணம். அவன் என்ன பண்ணுறான்? தர்ஷீஸுக்கு கூலி கொடுத்து போயிட்டுருக்கிறான். அந்த கப்பலின் கீழ்த்தட்டில் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். கடல் கொந்தளிக்குது. அவன் சாமியை நோக்கி கூப்பிட்டுருக்கிறான். யோனா ஜெபம் பண்ணல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். வந்து கேட்குறாங்க, ஏப்பா நாங்கள்லாம் கூப்பிட்டு கிடக்கிறோம், நீ என்னடாப்பா நீ இப்படி இருக்கிற? உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நீ ஏப்பா இப்படி இருக்கிற? யோனா சொல்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த கப்பலே உடஞ்சாலும் நான் சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவ திட்டம் என்ன? நான் நினிவேக்கு போகணும். அந்த நம்பிக்கை பாருங்கள். ராங் ரூட்டில் போகிறவனுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக நான் சாக மாட்டேன். அன்பானவர்களே, தேவ நோக்கத்துக்கு மாறா போகிறவனே அவனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை, எனக்கு மரணம் வராது. எப்படியாவது நான் நம்புகிற ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒரு மீனையாவது உண்டாக்கி என்னை தூக்கின்னு போய் எங்கே போடுவார்? நினிவேல போடுவார். நான் செய்ய வேண்டியதை செய்ய வைப்பார். நான் நம்புகிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனால் இந்த கடல் கொந்தளித்தாலும் கப்பலை உடஞ்சாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. தப்பு ஆனால் ரூட்டில் போகிறவனுக்குள்ளே அந்த நம்பிக்கை. நீங்களும் நானும் அப்படி அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வீட்டில், எங்களுடைய எதிர்காலத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் நீர் தான் எல்லாத்தையும் நீர் செய்யணும்னு நாங்கள் உண்மை தான் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. விற்றுவர ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் அந்த கடல் கொந்தளிப்பில் இருக்கிறது போல பயந்து நடுங்குகிறது போல சூழ்நிலையில் இருக்கலாம். சரியான நேரத்தில் கர்த்தர் எழும்புவார். ஹல்லேலூயா. காற்றை அதட்டுவார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லுவார். கலங்குகிற உங்கள் இருதயத்திலே சமாதானத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? யோனாவுக்குள்ளே அந்த நம்பிக்கை பாருங்க. அதனால தான் மாலுமி வந்து கேட்குறாங்க, எப்பா உன்னை நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லு. என்னால் நீ காப்பாற்ற முடியாது, தூக்கி என்னை எங்கே போடு? கடலில் போடு. நீ கடலில் தூக்கி போட்டாலும் நான் கடலில் என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன். என்ன நம்பிக்கை பாருங்களேன். அதுதான் ஒரு உண்மையான நம்பிக்கைன்றது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆணித்தரமாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் இந்த ஊரில் ரட்சிக்கப்படாத இருக்க, எத்தனையோ பேர் சொந்த பந்தங்களெல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் இருக்க, உங்களை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ வயிற்று வலி போகிறதுக்கு மட்டுமா? வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும்தானா? ஏதாவது உலக பிரகாரமான நன்மைகள் நடப்பதற்கு மட்டும்தானா? இல்லை இல்லை. தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. மனுஷன் சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள் தவிடுபடி ஆகும். தேவ திட்டம் ஒன்றே நிறைவேறும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 7 மாதங்களை கடந்து வந்து இந்த 8வது மாதத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்பா, ஒரு சில நேரம் நாங்கள் சமாதானமாக ஆண்டவரே இருக்கிறோம், ஒரு சில நேரம் கவலையோடு இருக்கிறோம். சில நேரம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், சில நேரம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளில் எத்தனையோ உயர்வுகள், தாழ்வுகள், மரணம் போன்ற, ஜீவன் போன்ற வித்தியாசமான அனுபவங்கள். ஆனால் இந்த காலவெளியில் அறிக்கை இடுகிறோம், ஹல்லேலூயா, நீர் நடத்துகிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு பலவீனமான பாத்திரங்களாக அல்லாமல் ஒரு பலமிக்க பாத்திரங்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆமென். எங்களுடைய இருதயத்தில் கவலைகள், கலக்கங்கள், பயங்கள் எங்களை வீழ்த்தி விடாதபடி சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இந்த 2வது குறிப்பில் 2வது பாயிண்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அயர்ந்த நித்திரை சொல்கிற 2வது செய்தி என்னன்னா,
கப்பல் அப்படி உடையுமானால், கப்பலுக்கு அது ஒரு சேதம் என்று வருமானால், முதல் சேதம் என்னிடத்தில் தான் வரும். ஏனென்றால் ஆண்டவர் படுத்து கொண்டிருக்கிறது எந்த இடம் என்றால் கப்பலின் பின்னணியம். ஒரு கப்பல் பாதிக்கப்படும் போது, சேதத்தில் கடல் கொந்தளிப்பில் உடையுமானால், கப்பலில் முதல்ல வருகிற சேதம் எங்கே வரும்னா பின்னணியத்தில் தான் வரும். பின்னணியத்தை பாதிச்சு தான் அது கப்பலை என்ன செய்யும், அதை மூழ்கடிக்கும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுற ஒரு சேதம் வரும்னா அது என்ன தான் முதல்ல சந்திக்கும், என்னை சந்தித்து விட்டு தான் உங்களிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனால் நம்முடைய சரீரத்தில் ரொம்ப சேஃபாக, ரொம்ப பாதுகாப்பாக தேவன் உருவாக்கி இருக்கிற அவயம் இந்த கண்மணி. இந்த கண்ணை நம்முடைய கையை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. கண்ணை பத்திரமா திறந்து வச்சுக்க, நான் தொட போகிறேன்னு நீங்கள் தொட்டு பாருங்கள், தொட முடியாது. டபக்குன்னு மூடிக்கும் கண்மணி, அந்த கண்ணிமை மூடிக்கும். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இந்த கண்ணை பாதுகாப்பதற்கு இந்த கண்ணிமையை இயற்கையாகவே படைச்சு வச்சிருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தொட முடியுமா கண்மணியை? தொடவே முடியாது. அப்படியே கண்ணிமை வந்து அப்படியே மூடிக்கொள்ளும். அந்த கண்ணிமை செயல்படுற நேரம் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு நொடிக்கும் குறைவான ஒரு நேரத்தில் தான் நடக்கும். இமைப்பொழுது என்பது ஒரு நொடிக்கும் குறைவான நேரம். வருகை நேரத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாகிற அந்த அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு நிமிஷத்தில் இல்லை, எத்தனை நேரத்தில், ஒரு இமைப்பொழுதுல, அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த செகண்டுக்குள்ளவே நம்ம எல்லாம் மறுரூபமாயிடுவோம். அல்லேலூயா. அவ்வளோ வேகமாக அந்த கண்ணிமை என்ன செய்து மூடி கண்ணை பாதுகாக்கிறது. தேவன் எவ்வளோ அழகாக பாதுகாப்பு வைத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபு கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சு அவனை வனாந்தரத்தில் பாழான நிலத்தில் ஊளையிடுகிற அவாந்தர வெளியில் நடத்தினாராம். அவனை கண்மணி போல பாதுகாத்தார். எப்படி ஒரு கண்மணி பாதுகாக்கப்படுகிறதோ கண்ணிமை அப்படி பாதுகாத்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னை தொடுகிறது, என்னை தொடாமல் உன்னை ஒன்றும் தொடவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கப்பல் உடையறதுக்கு முன்னாடி பின்னணியத்தில் நான் இருக்கிறேன். அந்த ஆபத்து முதல்ல என்கிட்ட வந்துட்ட பின்னாடி தான் உன்னை சந்திக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அதனால் பயப்படாதிருங்கள். முடிவெட்ட போகும்போதெல்லாம் சொல்வார், சார் வர வர போயினே இருக்கு சார், என்னத்தை பண்ணுறது, கிரவுண்டு பெருசாகின்னு போயின்னு தான் இருக்குது, சீப் எடுத்து தலை வாரத்துக்கு கூட யோசனையாக இருக்குது. அட ஒரு வாரினா எத்தனை முடி போகுது, அதுக்காக தலை வாராமல் இருக்கிறோமா என்ன ஸ்டைல் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நிற்கிறோம், உளுந்தா உழு பரவாயில்ல, நான் வாரின்னு தான் இருப்பேன். அருமையானவர்களே, தலையில் இருக்கிற முடி ஒவ்வொரு நாளும் கொட்டிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தலையில் உள்ள முடி மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய தலையில் உன்னுடைய தலைமுடி கீழே விடுறது கூட நீ நினைக்க மாட்டேன். ஆனால் நான் எல்லாத்தையும் கவுண்டில் வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி சகோதரிகளெல்லாம் தலைமுடி கீழே விழுந்துச்சுன்னா பத்திரமா எடுத்து சேர்த்து வச்சுன்னுக்கிறீங்க. ஏன்னா தெருவில் வரோம், 5 கிராம் கொடுத்தா எவ்வளோ கிடைக்குது, சரி எவ்வளோ கிடைக்குது விடுங்க, 1 கிராம் கொடுத்தா இவ்வளோன்னு சேர்த்து வைக்கிறோம். முன்னெல்லாம் அதை சேர்த்து வைக்க மாட்டோம், அது கவலையாக பாரமாக பார்ப்போம். இன்றைக்கி அப்போ அதாவது ஒரு வருமானமாக வருதேன்னு எடுத்து வைக்கிறோம், சோத்திரம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அற்பமாய் காணப்படுகிற அந்த முடியை கூட கீழே விழும்போது அதை கவனத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் தலைமுடியும் கீழே விழாது. எதற்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களை ஒரு பிரச்சனை தொடுவதற்கு முன்பதாக அறிந்து கொள்ளுங்கள், அது தேவனை சந்திக்காமல் உங்களை சந்திக்கவே சந்திக்காது. கடந்த மாதம் முழுவதும் யோபுவை குறித்து பார்த்தோம். யோபுவை சத்துரு தொட நினைத்தான். யோபுவுக்கு கடுமையான பிரச்சனைகளை சத்துரு கொடுக்க நினைத்தான். இஷ்டம் போல் அவனாலே வர முடிந்ததா? இல்லை. தேவனிடத்திலே போய் அனுமதி வாங்கி கொண்டு வந்த பின்புதான் அவன் யோபுவின் வீட்டுக்குள்ளே நுழைய முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய அனுமதி இல்லாமல் மனுஷனோ சத்துருவோ
என் வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. அப்படி என்றால் ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் உம்முடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கிறது. உம்முடைய கண்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. உம்முடைய வல்லமை காத்து கொண்டு இருக்கிறது. என் மகனுக்காக, என் மகளுக்காக, அவர்களுடைய தேவைகளில் நான் உதவி செய்வதற்காக என்று உம்முடைய வல்லமை காத்து கொண்டு இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் உமக்குள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் இயேசு கொந்தளிக்கிற கடல் அலைகளுக்கு மத்தியிலும் அப்படியே சுகமாய் அமைதலாய் காணப்பட்டாரோ, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர், எங்களுடைய இருதயம் கொந்தளிக்கிற கடல் அலைகள் போல இராமல் அமைதியாய் சமாதானமாய் இருக்க கிருபைகளை தாரும். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 3வது குறிப்பாக நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். தாம் சகல அதிகாரம் உடையவர் என்பதை தம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வியாதியின் நேரத்தில் ஆண்டவர் நான் சுகம் தருகிறவர். குறைவுகள் நிறைந்த நேரத்தில் யெகோவா ஈரே நான் தேவைகளை சந்திக்கிறவர். சகல ஆசீர்வாதங்களுக்கும் நான் ஊற்றாய் இருக்கிறவர். தனிமை நேரத்தில் மனுஷர்களெல்லாம் கைவிட்ட போதோ நான் கைவிடாதவர், நான் உன்னை விட்டு விலகாதவர். சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும் பொழுது யெகோவா நிசி நான் வெற்றியை தருகிறவர். சொல்லிக் கொண்டே போகலாம். நம்மளை பலவிதமான அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவதற்கு காரணம் தேவனை, அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்வதற்காக. ஆண்டவர் சுகம் தருகிறவர். எப்போ தெரியும்? நமக்கு ஒரு பலவீனம் வரும், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஓ, மருந்து மாத்திரை அல்ல, மருத்துவர்கள் அல்ல, என் தேவன் சுகம் தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அந்த அனுபவத்தில் நம்மளை நடத்துவதற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். ஆகார் தேவனுக்கு பெயரிடுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் எந்த வீட்டில் வாழ்ந்தாள்னு பார்த்தா ஆபிரகாம் வீட்டில் வாழ்ந்தா. ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பாத்திரம். ஆனால் அந்த வீட்டில் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஆகார் ஒருவேளை தியரியா வேதத்தை ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆனால் ஒரு கண்ணீரின் பாதை, மரண இருளின் பாதை, எல்லாரும் கைவிட்டு தனிமையாக விட்டுட்ட பாதை, யாருடைய கண்ணுக்கும் நான் தெரியலையே என்று கலங்கி நின்ற பாதை. ஆண்டவர் வர்றார். உன்னை ஒரு கண்ணும் பார்க்கலையானாலும் என் கண்கள் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆகார் பேரிடுகிறாள், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்ம பாடல்களை நிறைய பாடலாம், ஆனால் எவ்வளவு அனுபவங்களின் வழியை போனவர்கள் தான் அந்த பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடலை வெறும் வார்த்தைக்காக, ராகத்துக்காக நம்ம பாடக்கூடாது. அந்த எல்ரோயின்னு பாடும்போது ஆண்டவர் என்னை கண்டவர் நீர் அல்லவா. எத்தனை பேர் மறந்தால் என்ன, உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா ரஃபா, என்ன வியாதி பலவீனம் வந்தாலும் உம்முடைய வல்லமை எனக்கு நல்ல சுகத்தை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. சொன்னது யார்? சீஷர்கள். சாதாரண மக்கள் அல்ல, தேசத்து மக்கள் அல்ல, இயேசுவின் வல்லமையை நாளை பறைசாற்றப் போகிற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர் யாரோ. அப்படி என்றால் சபை அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் உலகத்துக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் மறைக்கிறதில்லை. ஆண்டவர் தமது வல்லமையை, தமது பராக்கிரமத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்துகிறார்? 1, தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும். 2, தேவனது வல்லமைக்கு இவர்களே சாட்சிகளாக, அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக காணப்பட வேண்டும். இதுதான் தேவனது திட்டம். அருமையானவர்களே, பயம், கவலை, திகில் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம ஆண்டவரை கற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வல்லமையை நான் பார்க்க போகிறேன்னால நம்ம சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பயம், கவலை, திகில் நெருங்கும்போது நான் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குற, முறுமுறுக்கிற அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். என்ன பிரயோஜனம், என்ன ஆண்டவரே, இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவன் பொறுமையுள்ள தேவன், தூக்கி தூரம் எரிகிற தேவன் அல்ல. அற்ப விசுவாசிகளையும் திட்டினாலும், ஏன்பா இப்படி எல்லாம் பயப்படுறீங்கன்னு சொன்னாலும் நமக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அவருடைய வல்லமையை நாம் இன்னும் அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்வாராக. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை இதே போல தான் சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஆண்டவர் இல்லை பக்கத்தில். இப்பயாவது ஆண்டவர் படகுல படுத்துட்டு இருக்கிறார். நம்ம வீட்டில்
ஒரு நபர் தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கிறோம்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு பயம் கிளி நம்ம உள்ளத்தில் இருக்கும். ஐயோ யாருமே இல்லையே. ஒருத்தர் தூங்கியிருந்தால் கூட பலவீனமான ஒரு நாள் ஒரு நாய் படுத்திருந்தால் கூட ஒரு தைரியம் வந்துடும், நான் தனியாக இல்லை, ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஏசு இல்லாமல் இந்த சீஷர்கள் மட்டும் படகுல போயிட்டுருக்குறாங்க. இதே மாதிரி நடுக்கடல், இதே மாதிரி கடல் கொந்தளிக்குது, பிரச்சனை வந்துடுச்சு. சீஷர்கள் யோசிக்கிறாங்க, ஐயோ அன்னைக்கு இயேசு பக்கத்தில் இருந்தார், காப்பாற்றினார், தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இயேசுவே படகுல இல்லையே, என்ன பண்ண போகிறோம், கலங்கிட்டு இருக்கிறாங்க. இதே மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் அவர்கள் நோக்கி நடந்து வருது. இவங்க பயந்துட்டு இருக்கிறபோது, ஏற்கனவே பயந்து போன இருதயம், அரண்டவன் கண்ணுக்கு தெரியுறதெல்லாம் பேயின்றது போல அந்த உருவத்தை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோம், நல்ல வெள்ளை அங்கேயே போட்டுட்டு வந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஐயோ ஒரு கடல் பேய் நம்மை பார்க்க நம்ம இடத்துல வருகிறது, இன்னும் பயந்து அலறுகிறார்கள், ஆவேசம் என்று அலறுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்ப்பா, நான் பேய் இல்லை, நான் உங்களுடைய ஆண்டவர் வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஏன் இந்த அனுபவத்தை கொடுக்குறார்? ஒரு முறை கப்பலில் படுத்துக்கிட்டாரு, ஒரு முறை கப்பலில் இல்லாமல் நீங்கள் போங்கப்பான்னு அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டுட்டு அதே கடற்கொந்தளிப்பு, அதே பிரச்சனை. சீஷர்களுக்குள்ள ஒரு எண்ணம், இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தார் பரவாயில்ல, இப்போ இல்லையே, அங்கே இருக்கிறாரு, என்ன பண்ண போகிறோம்? கடல் மேலே நடந்து வரார். எதுக்கு தெரியுமா? நான் மாத்திரம் நடக்கக்கூடியவர் அல்ல, உங்களாலும் நடக்க முடியும். அல்லேலூயா. பேதுரு சொல்கிறான், நீரையானால் நானும் கடல் மீது நடந்து வர வேண்டும். வானப்பா, இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காத சொல்லலை, வா பேதுருவே வா. நான் எப்படி அந்தகார வல்லமைகளை நசுக்குகிறேனோ, சாத்தானின் தலையை நசுக்குகிறேனோ, உன்னாலையும் நசுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை காலின் கீழாக மிதித்து என்னால் எப்படி வெற்றி நடை போட முடிகிறதோ, அதுபோல திருச்சபையே, தேவனது ஜனமே, உன்னாலும் வெற்றி நடை போட முடியும். இந்த அனுபவத்தை கொடுப்பதற்குத்தான் கர்த்தர் நடத்துகிறார். இவர் யாரோ, என்ன காரியம்னா, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரது வல்லமையை அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கும் சபைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த ஊரில் நீங்கள் உங்களை வேணும்னா சாதாரணமான ஆட்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த திருச்சபை பரலோகம் சொல்லுகிறது, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி உலகத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலவெளியிலே எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை கடந்து வருகிற தேவன். ஆண்டவர், இந்த கடல் கொந்தளிக்கிற இந்த சூழ்நிலையிலே காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தின ஆண்டவர், இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்போ பலவிதமான கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், ஆண்டவர் நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. நீர் எழுந்தருளுவீராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் அழுவதற்கோ கதறி கூப்பாடு போடுவதற்கோ இந்த பாதைகளில் நீர் நடத்தவில்லை. ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய், ஒரு உறுதியுள்ள ஆண்டவரே கருவியாய் நான் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர். 2 கரங்களை உயர்த்தி, ஆரம்பத்தில் நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன அதே பேதுருதான் உலகத்தை கலக்குகிறவனாக, ராஜ்யங்களை அதிர பண்ணுகிறவனாக எழும்பி கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ போரடிப்பாய் சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. ஹல்லேலூயா. உன்னை கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அல்லேலூயா. உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை நான் வல்ல கருவியாய் பயன்படுத்த போகிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கட்டும். கவலை, பயம், தூக்கம் இல்லாத ஒரு காலங்களாய் போய்கொண்டிராதபடி தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. மரணம் முந்தவே முந்தாது. தேவனுடைய திட்டங்கள் என் வீட்டில், வாழ்க்கையில், ஊழியத்தில் நிறைவேறாமல் ஒன்றும் சம்பவிக்காது. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் முழங்கார் படியிடுவோமா? ஆண்டவர், உம்முடைய கிருபையுள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே, என் முழு உள்ளமே, அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே
அன்பின் பேரு வெள்ளமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya. சகோதரர் ஜான் டேனியல் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹalleluya. கிருபையும் இறைக்கும் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடன் நம்மளை தொழுது கொள்ள நீர் எங்களை கூட்டி சேர்த்த முடிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் ஏசப்பா முடிவரையும் முடிக்காரம் எங்களோடு எங்களை வளர்ந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதே போல் ராஜா நீர் ஆண்டவரே கொடுத்த செய்தி போல் இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா நீர் எங்களை ஒரு கருக்குள்ள பட்டயத்தை போல மாற்றப்போகிற நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்கு ஆண்டவரே எதிராக எழும்புகிற எல்லா ஆண்டவரே பொல்லாத கிரியைகளையும் ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து அதை அதமாக்கி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் வழியாய் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி போகிற முடிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் எங்களோட நேரத்தில் நம்முடைய செலவழிக்க நீர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே உயர்ந்தவர். மேலும் இருக்கிற எல்லா நேரத்தையும் நீ கருத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.